பாகுபலி நடிகர்னாக்கா உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா சார். அதான் கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னு கேள்விப்பட்டேன் சார். கரெக்ட். அவர் வந்து ஒரு 6 எழுத்து நடிகர். ஆமா. அவர் கூட கல்யாணம் வரைக்கும் கூட போகுதுன்னு இவங்க நினைச்சிருக்காங்க. பட் வந்து அஃபேர்ல இருந்தது உண்மை. இந்த வேண்டா நடிகையும் அந்த 6 எழுத்து பாகுபலி நடிகரும் அஃபேர்ல இருந்திருக்காங்க. ஆனா அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த விஷயத்த அந்த பிரபலமான தெலுங்கு ஹீரோ பாகுபலி நடிகரே ஒரு பேட்டியில சொல்லி இவங்க பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. நானும் அந்த நடிகையும் அஃபேர்ல இருந்தது உண்மை. ஆனா எங்களுக்கு இடையில வந்து அது மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு இடையில வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, மன ஒற்றுமை ஏற்படல, அதனால நான் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த 6 எழுத்து நடிகரே தெலுங்கு மீடியாக்கள்ல ஓப்பனா பேசியிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த தெலுங்கு நடிகர் 2020ஆம் ஆண்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த வரிசையில பார்த்தா முதல்ல மாடலிங் நடிகர், மாடலிங் நபர், அப்புறம் 2வது வந்து அந்த சேதுவான நடிகர், அப்புறம் 3வது இந்த தெலுங்கு பிரபல ஹீரோ. இது தவிர 4வதா வருண் மணியன் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை இவங்க கல்யாணம் பண்றதுக்கு முடிவாகி நடந்துச்சு. ஆனா யார் சொல்லியோ அந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிட்டு கல்யாணம் நின்று போச்சு. அது வந்து இந்த மாஸ் ஹீரோ இவங்களை விட்டு கொடுக்க மனம் இல்லாம நிறுத்தினாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க.